சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சண்டே வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாட்டர்டேவே ஓரளவு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அன்னதானத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ வீட்டுக்கு தேவையான கிராசரிஸும் எல்லாமே வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்த டப்பாஸ் எல்லாமே வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிட்டோம். மோஸ்ட்டாக கண்டெய்னர்ஸ் எல்லாமே காலியாக தான் இருந்தது. வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம். ஈவினிங்க்கு மேலே தான் மார்க்கெட் போயிட்டு கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கினோம். அதோட கொஞ்சம் ஸ்வீட்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டுட்டு டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னருக்கு ரொம்பவே சிம்பிளாக தோசை வித் தேங்காய் சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அப்பாவுக்கு காரம் ஒத்துக்காது. ஸோ தட் சட்னியில் ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி தனியாக அப்பாவுக்கு எடுத்து வச்சிட்டோம். அகெயின் ஒரு 4 பச்சை மிளகா போட்டு எங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தோசை சாப்பிட்டு முடித்ததும் எல்லாருமே ஃப்ரூட் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டனால பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை கட் பண்ணி எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் மார்னிங் ஃபுட்டுக்கு தேவையான ஆனியன் அண்ட் பூண்டு உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்.